வணக்கம் நண்பா. கடலில் ஒரு கல் எறிந்தால் அதனால் கடலுக்கு பாதிப்பு இல்லை. அந்த கல் தான் காணாமல் போகிறது. உங்கள் மீது பிறர் செய்யும் விமர்சனங்களையும் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களை ஒரு கடல் போல் நினைத்து கொண்டால் பிறர் விமர்சனங்கள் உங்களை பாதிப்பதில்லை. உன் இலக்குகளை அடையும் வரை அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இங்கு உன்னை ஊக்குவிக்கும் மனிதர்களை விட உங்கள் முயற்சியை கெடுக்க நினைக்கும் மனிதர்களே அதிகம். அதனால் உன்னுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் ரகசியமாக வைத்திருங்கள். வெற்றி அடைந்த பிறகு மற்றவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். எந்த ஒரு செயலையும் பாராட்டுக்களை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. இந்த உலகில் எவரும் அவ்வளவு எளிதில் மற்றொருவரை பாராட்டிவிட மாட்டார்கள். பொய் பாராட்டுக்கள் இருக்கிறது, அது வேறு விஷயம். பாராட்டுக்களை எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்யும் செயல்களில் கவனம் வைத்து செய்தால் அதில் வெற்றி நிச்சயம். உலகம் உங்களை பாராட்டத் தொடங்கும். இந்த உலகத்தில் உனக்கு நன்கு தெரிந்த வலிமை வாய்ந்த மனிதன் நீங்கள் மட்டும்தான். உங்கள் வலிமையை என்றும் குறைத்து எடை போடாதீர்கள். எத்தனையோ வழிகளையும் காயங்களையும் கடந்து வந்திருப்பீர்கள். இனி வரும் வாழ்க்கை பாதையையும் உங்களால் கடக்க முடியும். அதற்கான வலிமையும் ஆற்றலும் உங்களிடமே உள்ளது. வாழ்க்கையில் வரவிருக்கும் பிரச்சனைகளை யாராலும் தடுக்க முடியாது. இங்கு அனைவருக்கும் பிரச்சனைகள் யதார்த்தமானது. ஆனால் ஒருவர் அந்த பிரச்சனையை எப்படி கையாள்கிறார் என்பதை பொறுத்தே அது வாய்ப்பா அல்லது சாபமா என்று தெரியும். பிரச்சனைகளை வாய்ப்பாக மாற்ற தெரிந்த மனிதனுக்கு அந்த பிரச்சனையை சரி செய்து வெற்றி அடைய முடியும். விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் செய்யும் எந்த ஒரு செயலும் உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் தரும். அது எவ்வளவு கடினமான செயலாக இருந்தாலும் உங்களிடம் ஆர்வம் இருந்தால் அதை செய்து முடிப்பீர்கள், வெற்றி அடைவீர்கள். எனவே ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். முயற்சி உங்களை பலமுறை கைவிட்டாலும் நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடாமல் ஓடிக்கொண்டே இருங்கள். நீங்கள் வெற்றி பெறும் முயற்சியில் மற்றவர்களை ஏமாற்றாதீர்கள். அப்படி மற்றவர்களை ஏமாற்றி பெறும் வெற்றி சிறுமையானது. அது என்றுமே நிலைக்காது. அப்படி பெறும் வெற்றிக்கு தோல்வியே சிறந்தது. உண்மையான மற்றும் மற்றவர்களை ஏமாற்றாமல் பெறும் வெற்றிக்கே இங்கு மதிப்பு அதிகம். பிறர் விமர்சனங்களை கேட்டு மனம் வருந்தி நின்று விடாதே. உன்னை விமர்சிப்பவர்களுக்கு உன்னை விமர்சிப்பதை தவிர வேறு எந்த திறமையும் கிடையாது. ஆனால் உனக்கு மட்டும்தான் வெற்றி பெற தகுதியும் ஆற்றலும் ஆர்வமும் உள்ளது. எனவே மற்றவர்கள் விமர்சிக்கும் போது செவிசாய்க்காமல் போராடி வெற்றி பெற வேண்டும் என்று முன்னோக்கி சென்று கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். உன்னை ஒருவர் கோபப்படுத்த நினைக்கிறார் என்றால், அதற்காக உன்னை தூண்டுகிறார் என்றால், அத்தகைய நேரத்தில் அதை புரிந்து கொண்டு கோபப்படாமல் முகத்தில் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினால் அதுவே அவருக்கு கொடுக்கும் பதிலடி. எவ்வளவு பேசி அவரை பதிலடி கொடுக்க நினைத்தாலும் அதைவிட அதிகமாக ஒரு சிறு புன்னகை அவருக்கு பதிலடியை கொடுத்துவிடும். நீ உன்னை நம்பு. சாதிக்க வேண்டும் என்னும் எண்ணத்தை வளர்த்துக்கொள். அதற்காக முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உனக்காக மற்றவர்கள் உதவினாலும் உதவாவிட்டாலும் நீ உன்மேல் உறுதியாக நம்பிக்கை வைத்து முன் நகர்ந்து சென்று கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றி பெற திறமையை விட விடாமுயற்சியே மிகவும் அதிகம் தேவை. அதை நீ செய்து கொண்டே இரு. உன்னை நீ மாற்றிக்கொள்ளாமல் இந்த உலகம் மாறாது. உன் லட்சியம் என்ன என்று தேர்ந்தெடுத்து அதற்கு ஏற்றாற்போல் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றம் உன்னிலிருந்து தொடங்க வேண்டும். லட்சியத்திற்காக நீ செய்யும் மாற்றங்களும் முயற்சிகளுமே உனக்கு வெற்றியை தரும். கற்றுக்கொள்வதை விட மிகவும் முக்கியமானது கற்றுக்கொண்டதை செயல்படுத்துவது. செயல்படுத்தாத எந்த ஒரு கல்வியும் திறமையும் பயனற்றதாக மாறும். எனவே கற்றதை சிறிய அளவிலேனும் அவ்வப்போது செயல்படுத்தி பாருங்கள். அதுவே உங்களுக்கு அனுபவத்தை தரும். அந்த அனுபவத்தை கொண்டே உங்களால் வெற்றி பெற இயலும். உன்னை நீ அறிவால் மேம்படுத்தி கொண்டே இருந்தால் உன்னை அது நல்ல ஒரு பதவிக்கு உயர்த்தி உங்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தரும். ஆனால் நல்ல குணமும் பணிவும் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து மரியாதையையும் அன்பையும் பெற்றுத்தரும். எல்லாம் சரியாக அமைவது வாழ்க்கை அல்ல, அமைவதை நமக்கு ஏற்றாற்போல் சரி செய்து வாழ்வதே வாழ்க்கை. மாற்ற முடிந்ததை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை மாற்றும் பொறுப்பை காலத்திடம் விட்டுவிடுங்கள். உனது வாழ்வு என்பது மிகவும் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்றால் உங்கள் முடிவுகளை நீங்களே எடுக்க பழகுங்கள். பிறரிடமிருந்து ஆலோசனைகளை கேட்கலாம், ஆனால் முடிவு எடுக்கும் பொறுப்பு உங்களிடமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும்.
லட்சியத்தில் பயணித்துக் கொண்டே இருக்கும் போது வரும் தடைகளையும் இன்னல்களையும் கண்டு பயப்படாமல், வருந்தாமல், தயங்காமல் முன்னேறி செல்ல உங்களுக்கு துணிவு அவசியம் தேவை. துணிந்து செயல்களில் இறங்கும் போது எத்தனை தடைகள் தோன்றினாலும் அதை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.